புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களின் வீடு புகுந்து நகை திருடிய மீன் வியாபாரி சிக்கியுள்ளார். திருடிய நகைகளை தோழியிடம் கொடுத்து உருக்கி விற்றவர் சிக்கியது எப்படி? புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் 41 வயது விஜயேந்திரன். மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி முகுந்தவதி என்ற மனைவியும் ஒரு மகள் ஒரு மகனும் உள்ளனர். நேற்று முன்தினம் முகுந்தவதி வீட்டை பூட்டிக் கொண்டு அதே பகுதியில் உள்ள குட்டியாண்டவர் கோயிலுக்கு உறவினருடன் சென்று விட்டார். இரவு வீட்டுக்கு வந்தபோது பீரோவில் இருந்த 45 சவரன் தங்க நகைகள் 1.5 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரி அன்பரசன் என்பவர் நகை பணத்தை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அன்பரசனை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர். இதில் அன்பரசன் அப்பகுதியில் பைக்கில் சென்று மீன், இறால் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அப்போது சுற்றுவட்டார பகுதி மக்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி நட்பாக பழகி வந்துள்ளார். மீன் விற்பனை செய்வது போல் அனைவரிடமும் பழகி அவர்களிடம் உள்ள பணம், சொத்து விவரங்களை ஆராய்ந்துள்ளார். அதன்படி அவர் விஜயேந்திரனுடன் நண்பராக பழகியுள்ளார். இதனால் அவரது வீட்டுக்கு சகஜமாக சென்று வருவதும் மீன் கொண்டு வந்து தருவதுமாக இருந்துள்ளார். இதன் மூலம் விஜயேந்திரனின் மனைவி முகுந்தவதி வீடு மற்றும் பீரோ சாவிகளை வைக்கும் இடம் உள்ளிட்ட அனைத்தும் நோட்டமிட்டு தெரிந்து வைத்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டில் யாருமே இல்லாததை அறிந்த அன்பரசன் சாவியை எடுத்து வீட்டை திறந்து பீரோவில் இருந்த நகை, பணத்தை திருடிவிட்டு சென்றுள்ளார். திருடிய நகை மற்றும் பணத்தை தன்னுடைய லாரியில் மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருடிய நகைகளில் 10 சவரனை தோழி மாலதி என்பவர் மூலம் கடலூரில் உள்ள நகைக்கடையில் விற்றுள்ளார். அதனை நகைக்கடைக்காரர் உருக்கி திருட்டு நகை என அடையாளம் தெரியாதவாறு மாற்றியுள்ளார். மேலும் கடந்த மே மாதம் அதே ஊரைச் சேர்ந்த நந்தினி என்பவர் வீட்டினுள் புகுந்து 15 சவரன் நகைகளை திருடியதையும் ஒப்புக்கொண்டார். அந்த நகையை விற்ற பணத்தில் 3.5 லட்சத்தில் தன்னுடைய லாரியை பழுது பார்த்துள்ளார். மேலும் இன்சூரன்ஸ் கட்டியதுடன் 50,000 கடன் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரிடமிருந்த 30 சவரன் நகைகள் மற்றும் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 24 மணி நேரத்தில் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த தவளக்குப்பம் போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதே மாதிரி சிசிடிவி கேமராஸ், சிடிஆர், அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருந்த சஸ்பெக்ட் அவங்க எல்லாரையும் விசாரிச்சதுல ஒரு சஸ்பெக்ட் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அன்பரசன் அப்படின்றவர் மேல தொடர் விசாரணையில அவரை விசாரிக்கும் போது இந்த குற்ற சம்பவத்தை அவர் தான் பண்ணார் அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு. அவரோட கன்ஃபெஷன்ல நம்ம இதுக்கு 30 சவரன் நகை, அதே மாதிரி 1 லட்சம் கேஷ் இது நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நண்பர் மாலதி அப்படின்றவங்க இதை இந்த இன்சிடென்ட் அப்ப இல்லை, அதுக்கு அடுத்து இந்த விற்கிறதுக்காக அவங்க உதவுனாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. விரைவில் அவங்களையும் நம்ம அரெஸ்ட் செய்வோம். ஸோ 24 மணி நேரத்துக்குள்ள இந்த குற்ற சம்பவம் நடந்து நம்ம இமீடியட்டா அரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி நம்ம ஃபுல்லா பண்ணியிருக்கோம். மீன் வியாபாரம் செய்வது போல வாடிக்கையாளர்களிடம் நட்பாக பழகி மீன் வியாபாரி நகை திருடிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.